Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுவிட்டேன், கேட்டுட்டேன். நான் கேட்க வேண்டியதெல்லாம் நான் கேட்டுட்டேன். இவ்வாறாக கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுவிட்டேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன், செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டேன், வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிவிட்டேன் என்றவாறாக ஆங்கிலத்தில் சொல்வதற்கு நாம் present perfect tense உடன் everything என்பதை பயன்படுத்துவோம். ஏன் present perfect tense பயன்படுத்துகின்றோம்? கேட்டுட்டேன், செய்ய வேண்டியதெல்லாத்தையும் செய்துட்டேன். எப்ப நாங்க இப்படிப்பட்ட வாக்கியங்களை பயன்படுத்துவோம்? ஒரு காரியத்தை செய்து முடிச்ச உடனே அடுத்தவங்கள்ட்ட அதை பற்றி சொல்லுவோம், அல்லது அது எங்களுடைய வாழ்நாள் அனுபவமாக இருக்கு. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் பயன்படுத்துவதுதான் present perfect tense. everything என்பதை ஏன் பயன்படுத்துகின்றோம்? எல்லாம். எல்லாம் என்பதை எவ்வாறு சொல்வோம்? everything. அப்போ இதனுடைய வாக்கிய அமைப்பானது subject plus have or has plus V3 form plus everything என்றவாறு அமையும். கேட்க வேண்டியது, இது எப்படி சொல்லலாம்? wanted to ask. கேட்க வேண்டியது இருந்துச்சதோ அது wanted to ask. அப்போ subject plus wanted to V1 formula வினைச்சொல் இருக்கு. அப்போ இந்த வாக்கிய அமைப்பு எவ்வாறு அமைய போகிறது? subject plus has or have plus V3 form everything. again the same subject. முதல்ல என்ன subject பயன்படுத்தினீங்களோ அது same subject plus wanted to plus V1 form. வாக்கியத்தை சொல்லி பார்ப்போம். நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுவிட்டேன், கேட்டுட்டேன். I have asked everything I wanted to ask. I have asked everything I wanted to ask. எல்லாருமே கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. I have asked everything I wanted to ask. அவள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டாள். அப்போ இங்கு அவள் என்பது third person singular subject பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். ஆகவே have என்பது பயன்படுத்த மாட்டோம். very good, has என்பதுதான் பயன்படுத்துவோம். singular subject s வடிவ வினைச்சொல் has. She has told everything. She has told everything she wanted to say. She wanted to say. இந்த tell என்பது எங்கு பயன்படுத்த வேண்டும், say என்பது எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான விரிவான வீடியோ ஏற்கனவே 2 தடவைகள் பதிவிட்டுள்ளேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன், பாருங்கள். She has told everything she wanted to say. She has told everything she wanted to say. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. She has told everything she wanted to say. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டார்கள். என்னெல்லாம் அவங்க செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டாங்க. They have done everything they wanted to do. They have done everything they wanted to do. எங்களோட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. They have done everything they wanted to do. ராஜ் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டான். ராஜ் என்னெல்லாம் வாங்கணும்னு யோசிச்சு வச்சிருந்தானோ எல்லாத்தையுமே வேண்டிட்டான். ராஜ் has bought everything. ஏன் இங்க மறுபடி has பயன்படுத்துகின்றோம்? ராஜ் என்பதும் பேசப்படுகின்ற ஒரு எழுவாய். எங்களுக்கு முன்னால் நிற்பவரும் அல்ல, பேசுகின்ற நாமும் அல்ல, பேசப்படுகின்ற நபர். ஆகவேதான் has பயன்படுத்துகின்றோம். Raj has bought everything he wanted to buy. Raj has bought everything he wanted to buy. இப்போ உங்களுக்கு கனவினா அவன் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து விட்டான்.
எதெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்துட்டான். ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஆன்சர். Wonderful, you got it. நான் முடிந்த வரைக்கும் கவனமா இருக்கிறேன். என்னால் எவ்வளவுக்கு கவனமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனமா இருக்கிறேன். நான் இருக்கிறேன். I am as careful as possible. சத்தியமான வரைக்கும். I am as careful as possible. Again, I am as careful as possible. இங்க நாம் பயன்படுத்தியுள்ள வாக்கிய அமைப்பு என்ன? சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் வெர்ப், அதாவது இது பிரசன்ட் என்பதால் am is are பயன்படுத்துகின்றோம், பிளஸ் as an adjective as possible. மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம், நன்றாக விளங்கிவிடும் உங்களுக்கு. ராணி முடிந்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறார். அமைதியை நாங்க calm என்றலாம், quiet என்றலாம். ராணி singular subject is Rani is as calm as possible. Rani is as calm as possible. எல்லாம் வார்த்தை சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Rani is as calm as possible. அவன் முடிந்த வரைக்கும் பொறுமையாக இருக்கிறான். He is as patient as possible. He is as patient as possible. Again, he is as patient as possible. இப்ப உங்களுக்கான வினா, அவர்கள் முடிந்த வரைக்கும் தைரியமாக இருக்கிறார்கள். Please comment your answer. Amazing. You got it. நீ கேட்கிற மாதிரி தெரியல. நிறைய உனக்கு சொல்லி சொல்லி பாக்குறேன், ஆனா கேட்கிற மாதிரி தெரியலையே. இவ்வாறு ஏதோ ஒரு விதமா ஏதோ ஒன்று மாதிரி எங்களுக்கு தெரியல, பிளாங்க் மாதிரி தெரியல. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Don't seem to or doesn't seem to. Don't என்பது எங்கு பயன்படுத்துவோம்? First person, second person and third person plural. பேசுகின்றவங்களுக்கு பயன்படுத்துவோம். நானா இருக்கலாம், நாங்களா இருக்கலாம். நமக்கு முன்னால் நிற்பது நீயா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். அதே மாதிரி தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் என்ன செய்வோம்? படர்க்கை தன்மை எழுவாய்களுக்கும் நாம் don't பயன்படுத்துவோம். அப்போ doesn't அங்கு பயன்படுத்துவோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். or don't seem to or doesn't seem to plus V1 form என்றவாறு பயன்படுத்துவோம். நீ கேட்கிற மாதிரி தெரியல. You don't seem to listen. You don't seem to listen. Again, you don't seem to listen. உனக்கு புரியுற மாதிரி தெரியல, அதாவது நீ புரிந்து கொள்வது போல் தெரியல. You don't seem to understand. You don't seem to understand. வாய்ப்பு சொல்லி பாருங்க சத்தமா. You don't seem to understand. நீ கடினமா வேலை செய்யற மாதிரி தெரியல. வேலை செய்யறதான் கடினமா வேலை செய்யற மாதிரி தெரியல. You don't seem to work hard. You don't seem to work hard. எல்லாம் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. இப்போ உங்களுக்கு வினா, நீ பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி தெரியல. Please comment your answer. Wow, bravo, you got it. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு, முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள், ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.